மறுபடியும் மறுபடியும் சீமானா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு மாரி பேசுறது, இப்போ ஒரு மாரி பேசுறது. மாத்திக்கிட்டு மாத்தி என்ன பேசுறது. மாத்தி? அது எனக்கு அதாவது புரியல. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி மேட்டர் வந்து முன்னாடி கிருஷ்ணன பத்தி விமர்சிக்கிறதா இருக்கட்டும், ம். இப்ப கிருஷ்ணன வந்து போற்றக்கூடியதா இருக்கட்டும். ம். அதே எப்ப எப்ப விமர்சித்ததா ஆரம்ப இருக்கட்டும். காலத்துல வந்து கிருஷ்ண பெரியார் ஆமா, கொள்கையில ஆமா, இருக்கும்போது ஆமா, ஆமா. ஏங்க அதுதான் அவர் சொல்றாங்க. அப்ப நான் வந்து ஒரு 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 வழியின் பின்னாடி சென்றிருந்தேன். ம். இப்ப நானே வழிய உருவாக்கி முன்னாடி போறேன். ஓகே. அப்ப எனக்கு அங்க போகும்போது தான் புரிதல் ஏற்படுது. நான் வந்து தவறான இடத்துல இருந்திருக்கேன். இப்ப எனக்கு அது தவறு தெரியும்போது, நான் திருத்திக் கொண்டு என்னுடைய தனி வழியில போறேன். இப்ப ஓகே. எனக்கு இது ரொம்ப அக்செப்டபிள் தானே! ஒவ்வொரு படிநிலையிலும் உங்களுடைய சிந்தனைகள் மாறுது இல்லையா? ஓகே. ஸோ அது சிந்தனை மாற்றமா மட்டுமே எடுத்தனா, கொள்கை எங்கேயுமே மாறல அப்படிங்கிற மாரி நம்ம இதுல சிந்தனை மாற்றத்த தானே அவர் சொல்றாரு. ஓகே, ஓகே. அன்னைக்கு நான் கிருஷ்ணன வந்து தப்பா பேசியிருக்கேன். இன்னைக்கு அவர் வந்து தமிழ் ஒரு மாயோன் அப்படின்றாரு. ஆமா. தமிழ் கடவுள்ல ஒருத்தர்ன்றாரு. ஆடு மாடுகளை மேய்க்கும்போது தோன்றிய ஒரு நம்மளுடைய மூதாதையர் அப்படின்றாரு. ஓகே, இது இன்னைக்கு அவரோட புரிதல் அப்படிதான் இருக்குது. ஓகே. நாளைய புரிதல் நாளைக்கு தான் தெரியும். ஆப்வியஸா நீங்க ஓகே. மாறுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. யாஹ்! யாஹ்! இன் இன் நான் கரெக்ட் வே. ஆமா கரெக்ட். மாறாம நீங்க என்ன உலகம் தட்டுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா, ஆ. நாளைக்கு உலகம் உருண்டைன்னு ஒருத்தன் சொல்லும்போது, உலகம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுல்ல. கரெக்ட், கரெக்ட். இப்ப வேற ஒரு கிரகத்துல வந்து இதுவரையும் மனிதரே இல்ல, உயிரினமே இல்லன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். உயிரினம் ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சு சொன்னான்னா, அதுக்கு தரவுகளை சொல்லும்போது, நீங்க மாறி தானே ஆகணும்.